A person has rupees 960 in denomination of denominationனா என்னது பிரிச்சு பிரிச்சு எவ்வளவு நோட்டு இப்ப 1 ரூபாய் நோட்டு 100 இருக்கு அது மாதிரி 5 ரூபாய் நோட்டு 50 இருக்கு 10 ரூபாய் நோட்டு 500 இருக்கு அந்த மாதிரி அந்த 100 500ன்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் டினாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The number of notes in each denomination is equal அப்படின்னு சொல்றாங்க. டினாமினேஷன் எல்லாமே ஈக்குவல், எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான நோட்டு தான் இருக்கு, ஒரே நம்பர் நோட்டு தான் இருக்கு. அப்போ டினாமினேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டோட்டலா 1 ரூபாய் நோட்டு நமக்கு எக்ஸ் இருக்கு, பிளஸ் 5 ரூபாய் நோட்டும் நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் நோட்டுன்னு நமக்கு தெரியாது. பிளஸ் 10 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு எக்ஸ் இருக்கு. சோ டோட்டலா ருபீஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க 960 ருபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கிளியரா? அப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் 5x பிளஸ் 10x is equal to how much 960. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 16x வருமா. 10 plus 5 is 15, 15 plus 1 is 16. 16x x is equal to 960. X is equal to என்னது 960 divided by 16. So what is 960 divided by 16? 6. 96 வருமா. 6 6 36, remainder 3 is 0. So x is equal to how much 60. இப்போ each denominationல எவ்வளவு இருக்கு 60 நோட்ஸ் இருக்கு, 60 நம்பர் இருக்கு. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம் 1 ரூபி நோட், 1 ரூபி நோட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 நம்பர்ஸ் 1 ரூபி நோட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 rupees நோட், 5 rupees நோட் எவ்வளவு இருக்கு அதுவும் 60 நம்பர்ஸ் இருக்கு. அப்புறம் 10 rupees நோட், 10 rupees நோட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் 60 நம்பர்ஸ் இருக்கு. சோ டோட்டலா எவ்வளவு நோட்ஸ் இருக்கு பாருங்க 60 plus 60 is 120, 180 நோட்ஸ் இருக்கு. கிளியரா? சோ ஈச் டினாமினேஷன்ல எவ்வளவு இருக்கு 60 நோட் இருக்கு, மூணுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்ப எவ்வளவு 180 நோட்ஸ். இப்ப நம்ம செக் பண்ணலாம், என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ரூபி நோட்ல 60 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிளஸ் 5 rupees நோட்ல 60 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிளஸ் 10 rupees நோட்லயும் 60 இருக்கு. அப்போ இது என்னது 1 into 60 is 60, பிளஸ் இது என்ன வரும் 300 வருமா, பிளஸ் 10 into 60 is 600 வருமா. So 600 plus 300 is 900, 960 rupees. அந்தாச்சா நமக்கு ஆன்சர். கிளியர்? இது தாள், அந்த ஒவ்வொரு ரூபா தாள், எத்தனை ரூபா தாள் இருக்கு 180 ரூபா தாள் இருக்கு. கிளியரா?